அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு பகவானின் அதிசார சஞ்சாரம் வருகின்ற ஐப்பசி மாதம் 1ஆம் நாள் ஆங்கில 18/10/2025 சனிக்கிழமை இரவு 7:47 திருக்கணித ரீதியாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து அதிசாரம் பெற்று கடகராசிக்கு செல்கிறார். அந்த கடகராசியில் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள், அதாவது 5/12/2025 வெள்ளிக்கிழமை வரை சஞ்சரித்து மாலை 5:45 மீண்டும் அவர் வக்ரகதியில் வந்து மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார். குரு பயிற்சி ஆகும் வரை அங்கு மிதுனத்தில் தான் சஞ்சரிப்பார். இது கிட்டத்தட்ட ஒரு 49 நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த 49 நாட்கள் என்பது சாதாரண விஷயம் இல்லை, 1.5 மாசத்துக்கு மேலே ஆகுது. 12 ராசிகளுக்கும் என்னென்ன தன்மைகளை வழங்கப் போகிறது, அவர்கள் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன தெய்வங்களை வழிபட வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக இந்த பதிவில் ராசி ரீதியாக பார்க்கலாம். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த குரு பகவான் அதிசாரமாகி இப்பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு வருகிறார். இப்போ இதில் விரயஸ்தானம்னு ஏதாவது தேவையில்லாமல் விரயமாகணும்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த பணம் வந்தாலும் அதை கையில பணமா வச்சுக்காம ஏதோ ஒரு அசர்ட்டா மாத்திருங்க. நகை நட்டுக்கள் வாங்கி, ஏற்கனவே நகை வியாபாரம் ஓடிட்டு இருக்குது, தங்கம் விலை தாறுமாறமா ஏறிட்டு இருக்குது. எதிர்காலத்திற்கு பயன்படும் என்று நகைகள் வாங்கி வைப்பது, வீடு வாங்குவது, நல்ல இடத்துல நிலம் அமைஞ்சால் அந்த நிலத்தை வாங்கி போடுவது, வேறு ஏதாவது புண்ணிய காரியங்களை சேர்க்கக்கூடிய செலவுகளுக்கு செய்தால் இன்னும் நற்புலமா இருக்கும். இப்போ புண்ணிய காரியம் என்னன்னு யோசனை வரும். இப்போ பெரியவங்களை வந்து காசி யாத்திரை, இந்த மாதிரி தீர்த்த யாத்திரை அனுப்புவது, முக்கிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு அழைத்து செல்வது, குழந்தைகளோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது, இவை அனைத்துமே புண்ணிய காரியங்கள் தான். இந்த புண்ணிய காரியங்களுக்காக நீங்க செலவு செய்தீங்கன்னா அது கண்டிப்பாக அதீத நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அதுபோக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கிறார். 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பார்க்கிறார். 5ஆம் இடத்தை வந்து சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப என்ன, தாயாரின் சுகம் மேன்மை அடையும். தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாத காலத்துல இருந்துச்சுன்னா அவங்கள ஒரு நல்ல மருத்துவத்தை கொடுத்தோம்னா கண்டிப்பா இப்ப எடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நல்ல நிவர்த்தியா கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். நிச்சயமாக குணமடைவார்கள். வீடு நிலம் வாங்குவதற்குண்டான முயற்சியில் நீங்கள் தாராளமாக இறங்கலாம். நான் ஏற்கனவே சொன்னேன், சுப விரைவை மாத்துங்கன்னு. ஒரு அசட் வாங்கி போடுவது நல்ல விஷயம்தான். வண்டிகளை புதுப்பித்துக் கொள்ளலாம். பழைய வண்டிகளை கொடுத்துட்டு புது வண்டிகள் நீங்கள்லாம் வாங்கலாம். கார்கள் வாங்குறதுனால வாங்கலாம். அப்புறம் 6 ராசிக்கு 6ஆம் இடத்தான ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 6ஆம் இடம் வந்து ருணரோக சத்துருஸ்தானம். அப்ப ருணரோக சத்துருஸ்தானம்னா எதிரிகள் தொழிலிருந்து கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். இதனால் வாங்கின கடன் தீரவில்லையே என்று நினைத்து கொண்டவர்களுக்கு இந்த 49 நாட்கள் கடன் வெகுவாக தீர்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நோயிலிருந்து விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறதுங்கிறது வந்து நல்ல விஷயம். ஆரோக்கியம் மேன்மை அடையும், கண்டிப்பாக ஆரோக்கியம் மேன்மை அடையும். இது மாதிரி நீங்க இப்போ திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஒரு உயிர் போற அளவுக்கு நிலைமை இருக்கிறது அப்படின்னு ஒரு பயம் இருந்தப்பறம் கண்டிப்பா அந்த பயத்தின் நிவர்த்தி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த பயமே நீ உங்களுக்கு தேவையில்லை. அதனால 12ஆம் இடம் என்பது விரயம் ஆகும், கண்டிப்பாக விரயம் இதாகும். ஆனா அந்த விரயத்தை நாமளே முதலே சுப விரயமா மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா அசுப விரயத்தை வந்து நாம வந்து தப்பிச்சுக்கலாம். சில சமயத்தை அப்படிதான் ரூபா சேர்த்து சில பேர் சேர்த்து வைப்பாங்க. அது கடைசியில் டாக்டரை கொண்டு கொடுக்க வேண்டியது வரும். என்ன பிரயோஜனம்? ஆனால் கையில ரூபா இருக்கக்கூடாது. அப்போ ஒரு அசர்ட்டா வாங்கி போட்டுடணும், ஒரு வீடை வாங்கி போடுவது, ஒரு நகையீட்டுகளை வாங்கி போடுவது, குழந்தைகளுக்கு ஏதாவது செல்வது, மேற்கல்விகளுக்காக நம்ம ஏதாவது செய்யக்கூடிய விஷயங்கள், இவை அனைத்துமே அற்புதமான ஒரு நற்பலன்களை கிடைக்கும். ஆனால் சிம்மராசி நேயர்கள் வந்து இவ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா,
தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு அற்புதமான விஷயம். நேரும் சிம்ம ராசிக்கு அவர் 5ஆம் அதிபதி குரு பகவான் தான். 5ஆம் அதிபதி குரு பகவான் என்னன்னா குழந்தைகள் விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் அது இப்போ என்ன செய்யறோம், குழந்தைகளுக்காக ஒரு கல்விக்கு கொஞ்சம் மந்தமா இருக்காங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா குழந்தை வேலைப்பற வழிபடுவது நல்லது. இங்க நம்ம ஒட்டஞ்சத்திலிருந்து இருந்தால் திண்டுக்கல்ல இருந்து பழனி போற பாதையில வரும் குழந்தை வேலைப்பற ஆலயம் சொல்லிட்டு அங்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் அற்புத நற்பலன்களும், திருச்செந்தூர் செல்வது அதீத நற்பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். குழந்தைகளுக்கு இனிப்புகள் வாங்கி கொடுங்கள், அவையும் அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி, வணக்கம். கன்னிராசி நேயர்களே, பொதுவாகவே கன்னிராசிக்கும் மிதுன ராசிக்கும் குரு பகவான் வந்து பாதகாதிபதி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஜோதிடத்துல வந்து. அந்த வகையில் பார்த்தால் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்த குரு கன்னிராசிக்காரர்களுக்கு சற்று பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுத்திருப்பார். ஏன்னா ஒரு தொழில ஸ்திரத்தன்மையற்ற விஷயம், இல்லை வேலை இழப்பு ஏற்படுவது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்க சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. அது இல்லாமல் இருந்தால் நல்ல விஷயம். இருந்தாலும் சொல்கிறேன், கன்னிராசிக்கு எதுலையுமே 10ல் குரு வந்தாலே கொஞ்சம் பிரச்சனை உண்டு. இப்ப அந்த குரு பகவான் 11ஆம் இடத்திற்கு வருகிறார். எந்த ஒரு கிரகமா இருக்கட்டும், அது நல்ல கிரகமோ தீய கிரகமோ, இந்த லக்ன பாதகாதிபதியோ யாராக 11ஆம் இடத்தில் இருந்தால் நிச்சயமான நற்பலன்களை கண்டிப்பாக கொடுத்துத்தான் தீரும். அது சுபகிரகமா இருந்தால் அதீத நற்பலன்கள் நடக்கும். அசுப கிரகமா இருந்தால் சற்று நற்பலன்களே சற்று கம்மியா இருக்கும், நற்பலன்கள் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா இது வந்து மாரகாதிபதி, கன்னிராசிக்கு வந்து ஒரு மாரகாதிபதி ஆகிறார். அப்ப அந்த மாரகாதிபதி ஆகி கன்னிராசி அதிபர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். இப்ப முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் எதுவும் புதிதாக முயற்சிகள் தொடங்குவதாக இருந்தால் இந்த 49 நாட்கள் சற்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான். அதற்கு முன்னால் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்குவது ஒரு நல்ல நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதே சமயம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்ப்ப கூடி புண்ணியம் என்று சொல்வார்கள். கன்னிராசிக்காரர்கள், இளம் தம்பதியர், புதிதாக விவாகமானவர்கள், இல்லை நீண்ட நாட்களாக விவாகமாகியும் குழந்தை பிறக்காதவர்கள், இவர்கள் இந்த முறை சரியான ஒரு பிரார்த்தனையில் ஈடுபட்டால் நிச்சயமாக அவர்கள் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமங்கள் செய்வது, அதாவது ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்னு தவிக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வேற ஏதாவது ஜாதகங்கள்ல தோஷம் இருக்கும், அதுக்கு வந்து சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் வந்து பண்ணுவது சால சேர்ந்தது, அற்புத நற்பங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் போக உங்கள் 7ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்ப்பது என்பது நிச்சயமாக குடும்பத்தில் இதுவரை இருந்த ஒரு மனக்கிளேசங்கள் விலகி கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ஒற்றுமை கண்டிப்பாக வளரும். நட்பு வட்டாரங்கள் எல்லாம் சற்று மேன்மை அடையும். பிரிந்து சென்ற நண்பர்கள் உங்களோடு சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மனக்கிளேசங்கள் விலகும். தொழிலில் யாராவது பார்ட்னர்ஸாக இருந்து அதில் கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்தால் அந்த பிரச்சனைகள் விலகி ஒருவருக்கு ஒரு பரஸ்பரம் சாரிப்பா மன்னிச்சர் ஏதோ ஒரு வேகத்தை செஞ்சுட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருவர் மன்னிப்பு கேட்டு அவர் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கிறது. 7ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா வருமானத்தை சொல்லக்கூடிய இடம், நட்பை சொல்லக்கூடிய இடம், இல்லற உறவை சொல்லக்கூடிய இடம். இவை அனைத்திற்குமே 7ஆம் இடம் தான் காரணம். 7ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், இல்லைன்னா 7ஆம் இடத்துல ஏதாவது கிரகம் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு தன்மைகள்லாம் இருக்கு. இப்போ ஜாதகத்தை 7ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னு சொன்னால் அது வெற்றிடமா இருக்கக்கூடாது. 7ஆம் இடம் இருந்தாலே ஒரு விரக்தி மனப்பான்மை என்பது கண்டிப்பாக இருக்கும். அது நண்பர்கள் ரீதியாகவோ, இல்லறத்தின் ரீதியாகவோ, இல்லை தொழில் ரீதியாகவோ, வருமான ரீதியாகவோ இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஆனா அதை இப்போ இந்த குரு பார்க்குறான். அந்த குரு பார்ப்பது என்பது ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம். அப்ப இந்த மாதிரி கன்னிராசிக்காரர்கள் வந்து என்னதான் கன்னிராசிக்கு குரு பாதகாதிபதியாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது பார்க்கக்கூடிய இடத்தை அது புனிதப்படுத்தும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனராசிக்கு அதிபதியே குரு தானே. அப்ப தன் ராசியை பார்க்கும்போது தன் ராசிக்கு வந்து இதை கெடுதல் பண்ண மாட்டார் அவர் வந்து. அது வகையில் இந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லாருமே பெருமாள் கோவில் உள்ள, அதாவது இப்போ என்ன சொல்லப்போனா அப்படின்னு சொன்னா நம்ம மதுரையில சோழவந்தான் பக்கத்துல குருவித்துறை, குருவின் துறை, இல்லை குருவித்துறை கிடையாது, குருவின் துறை,
குரு சாப விமோசனம் பெற்ற இடம். அதனால் பெருமாள் அவருக்கு சாப விமோசனம் கொடுத்ததால் இந்த ஸ்தலத்திலே இந்த சத்தை வீட்டிலிருந்து வரும் பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் குரு பகவான் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க அந்த இடத்தில் எல்லா இடத்தையும் புதன்கிழமை தான் பெருமாள் இருப்பாங்க, சனிக்கிழமை போவாங்க. அங்க மாத்திரம்தான் வியாழக்கிழமை குரு பகவான் ஸ்தலமாக அது வழிபடப்படுகிறது. தூரமா இருக்கிறவங்க ஒரு தடையாவது வந்துட்டு போங்க, பக்கத்துல உள்ளவங்க அடிக்கடி கூட போயிட்டு வரலாம். நன்றி, வணக்கம்.